இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கக்கூடிய நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முன்னுரை. மோசே இஸ்ராயேல் மக்களிடம் பேசும்போது பாலைவனத்தில் அவர்கள் அனுபவித்த சோதனைகளையும் கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைவுபடுத்துகிறார். மனிதர் உணவினால் மட்டுமல்ல ஆண்டவரின் வாய்ச்சொல்லால் வாழ்வர் என்பதை அவர்களுக்கு புகட்டவே அவர்கள் அறியாத மன்னாவை கொண்டு கடவுள் அவர்களுக்கு உணவளித்தார் என்று கூறும் இவ்வாசகத்தை பக்தியுடன் கேட்போம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும்
அறிந்தராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனைகளை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றி புகழ்வாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றி புகழ்வாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. யாக்கோப்புக்கு தமது
வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நெறிமுறைகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே, ஆண்டவரை போற்றி புகழ்வாயாக. எருசலேமே, ஆண்டவரை. நற்கருணை கிண்ணமும் அப்பமும் கிறிஸ்துவின் திரு இரத்தத்திலும் திரு உடலிலும் நாம் பங்கு கொள்வதை குறிக்கின்றன என்று புனித பவுல் விளக்குகிறார். நாம் பலராய் இருந்தாலும் ஒரே அப்பத்தில் பங்கு கொள்வதால் ஒரே உடலாய் மாறுகிறோம் என்ற ஒற்றுமையின் மறைபொருளை விளக்கும் இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16-17. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். புகழும் கடந்தவர் அவரே, இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம், போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அன்று 12 சகோதரர் கூட்டமதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகழ் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. பெருஞ்சிறப்பான திருவிழா இன்றே இத்திருவிருந்தை முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம். புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புது தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும். புதுமை பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிழலை ஓட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர். திருவிருந்தனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான். திரு கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பழிப்பொருளாக அர்ச்சிக்கின்றோம். அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும், ரசமது மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவர் கருளிய உண்மையாமே. புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமை கப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம். அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. ஊனே உணவு, இரத்தமே பானம், இருவித குணங்கள் ஒன்றோடொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர். உண்பவர் அவரை பீப்பதுமில்லை, உடைப்பதுமில்லை, பிரிப்பதுமில்லை, அவரே முழுதாய் உண்கின்றனரே. உண்பவர் ஒருவரோ 1000 பேரோ, ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர். உண்பதால் என்றுமே தீர்வதில்லை. நல்லவர் உண்பர், தீயரம் உண்பர், அதனால் அவர் பெறும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார், பின்னவர் அழிவார். நல்லோர் வாழ்வார், தீயோர் அழிவார். உணவொன்றாயினும் எத்துணை வேறாம், பயன் விளைவித்திடும் என பகுத்துணர்வாயே.
அப்பம் அதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம். அறிந்திடு, ஐயமே வேண்டாம். உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை, குணத்தில் மட்டுமே பிடப்படுமே. அவரது நிலையும் உருவும் குறையா. வானவர் வினோவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்கெறிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்லாயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மேல் இறங்கிடுவீரே. எமக்கு நல்லமுதே ஊட்டிடுவீரே. திரு மந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய், அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நும்முடன் பங்கினை கொள்ளவும் வான்திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமேன். அல்லேலுயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 51 முதல் 58 முடிய. இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவரிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் எங்கும் இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விழா தோன்ற காரணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பீட்டர் என்ற குருவானவர் ஒவ்வொரு முறையும் அவர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது
அவருக்குள்ளே ஒரு சந்தேகம். உண்மையிலே திருப்பலியிலே அந்த அப்பம் ரசம் இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற்றம் பெறுகிறதா இல்லையா? எனவே அந்த சந்தேக எண்ணத்தோடு, அந்த சந்தேக கண்டத்தோடு அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். 1263 ஆண்டு ஒரு முறை அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அப்பத்தை உயர்த்தி அந்த புனிதமான ஜெபத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு சொல்லிக் கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு அதிசயம், அந்த திரு அப்பத்திலிருந்து இரத்தமானது சொட்டி கொண்டே இருந்தது. அந்த கார்புரோல் ஒரு வெள்ளை கட்சி மேல் வச்சிருப்போம் பீடத்தில், அதிலே அப்பம் ரசம் இருக்கும். அவ்வாறு அந்த திரு அப்பத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக ஊற்றி கொண்டே இருக்கிறது. அந்த கார்பொருள், அந்த கட்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவரால் நம்ப முடியவில்லை. நடுக்கம், உடல் நடுக்கம். உடனடியாக என்ன செய்கின்றார், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கார்பொருள், அந்த கட்சிப்பை உடனடியாக கொண்டு சென்று 4ஆம் அர்பன் திருத்தந்தையிடம் அவர் சொல்லுகின்றார் என்னென்ன நிகழ்வு நடந்தது. தந்தையை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அவநம்பிக்கையோடு, உண்மையிலே இந்த அப்பம் இந்த ரசம் இயேசுவின் திரு உடல் திரு இரத்தமாக மாற்றம் பெறுகிறதா இல்லையா, அந்த சந்தேகத்தோடு நான் திருப்பலி நிறைவேற்றினேன். ஆனால் இன்று ஒரு அதிசயம் எனக்கு நிகழ்ந்தது. அந்த அப்பத்திலிருந்து இரத்தம் சொட்டுவதை நான் பார்த்தேன். இதோ அந்த இரத்த கரை படிந்த அந்த கார்பொருள், அந்த காட்சி. அடுத்து 1264 ஆண்டு திருத்தந்தை 4ஆம் அர்பன் என்ன செய்கின்றார், அன்றிலிருந்து இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்பாக இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி 1264 இருந்து இதோ இந்த நாள் வரை நாம் சிறப்பித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் இயேசுனுடைய அந்த திரு உடல் திரு இரத்தம் அவற்றுடைய மகிமை, மகத்துவம், பரிசுத்தம், உன்னதம் பல நேரங்களிலே நமக்கு புரிவதில்லை. குறிப்பாக இந்த 2ஆம் வாசகம் முடிந்த பின்பு அந்த தொடர் பாடல் அதிலே 17, 18 வாசிக்கின்ற பொழுது, நல்லவர் உண்பர் தீயரும் உண்பர், அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம், முன்னவர் வாழ்வர் பின்னவர் அழிவர், நல்லோர் வாழ்வர் தீயோர் அழிவர், உணவொன்றாயினும் எத்துணை வேறாம், பயன் விளைத்திடும் என பகுத்துணர்வாயோ. அப்பம் ஒன்று, ஆனால் அது கொடுக்கக்கூடிய விளைவு பயன் வெவ்வேறு. நல்ல மனநிலையோடு யாரெல்லாம் இந்த திரு உணவை உட்கொள்கின்றார்களோ அவளுக்கு நல்லது கொடுக்கும், இறைவனுடைய அருள் கிட்டும். நல்ல மனநிலையிலே உண்ணாதோர் நல்லவை பெற முடியாது. அப்பம் ஒன்று, விளைவுகள் 2. நல்ல மனநிலையோடு உண்பவர்களுக்கு நல்லது, கெட்ட நிலைகளை உண்பவர்களுக்கு கெட்டதுதான். அதனால் எந்த பிரயோசனம் அல்ல. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை, குணத்தில் மட்டுமே பிடப்படுமே, அவரது நிலையும் உருவும் குறையா. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு திருப்பலியிலும் 2 உன்னதமான ஒரு நிலை. திருப்பலியிலே 4 நிலைகள். ஒன்று மன்னிப்பு வழிபாடு. அந்த புனிதமான தீர்த்தமானது நமது தலையிலே படுகின்ற பொழுது, உடலிலே படுகின்ற பொழுது அந்த உப்பு எவ்வாறு கெடாமல் பாதுகாக்கின்றதோ, அல்லது நீர் எவ்வாறு அழுக்குகளை எல்லாம் அகற்றுகிறதோ, அதே போல அந்த உப்பு கலந்த அந்த நீர் நம்மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது நமது பாவ அழுக்குகள் அனைத்தும் களையப்படுகின்றன. எனவே முதல் நிலை, மிக மிக உன்னதமான ஒரு நிலை, மன்னிப்பு வழிபாடு. நமது பாவங்கள் கழுவப்பட்டு அந்த உன்னதமான புனிதமான அந்த திரு விருந்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நுழைவு வாயில் தான் அந்த மன்னிப்பு வழிபாடு. அடுத்ததாக 2வது வழிபாடு இறைவாக்கு வழிபாடு. முதல் வாசகம் பதிலுரை பாடல், 2ஆம் வாசகம் அல்லேலூயா பல்லவி, நற்செய்தி வாசகம், இத்தனை அடங்கி இருப்பதுதான் இந்த 2வது வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு.
அந்த இறைவாக்கு வழிபாடு என்னவென்றால், இறைவனுடைய இறைவார்த்தை அந்த வாசிக்கக்கூடிய நபருடைய குரல் வழியாக நமது காதுகளில் விதைக்கப்படுகிறது. எனவே அந்த புனிதமான அந்த வாசக மேடையிலே ஒரு நபர் நிற்கின்ற பொழுது இந்த இடம் திருத்தூயகம், புனிதமான இடம். அது தூயகம், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தூயகம், இது திருத்தூயகம். அப்ப அந்த திருத்தூயகத்தில் இருக்கக்கூடிய வாசக மேடையிலிருந்து ஒரு நபர் வாசிக்கிறார் என்றால் அவர் வாசிக்கவில்லை, இறைவன் அவர் நாவு வழியாக தனது இறை வார்த்தையை நமது உள்ளத்திலே விதைத்து கொண்டிருக்கின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டாவது மிக மிக முக்கியமானது, இறைவன் தனது வார்த்தையை உணவாக கொடுக்கின்றார். ஒரு முறை இறைமகன் இயேசு தன்னை விட்டு சீடர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது 12 திருத்தூதரை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகின்றீர்களா? அப்ப பேதர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அப்ப திருப்பலியிலே அந்த வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை, வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தை, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு நபர் வாசிக்கக்கூடிய அந்த நபர்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது ஒரு குருவானருடைய பணி, உன்னதமான பணி என்னவென்றால், அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு குருவானுடைய பணி, உன்னதமான பணி. சதில் பார்த்துருப்போம், ஃபாதர் 2 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிக்கிறாங்க, ஃபாதர் 3 நிமிஷத்தில் பிரசங்கம். இந்த 2 நிமிடங்களுக்காக 3 நிமிடங்களுக்காக பிரசங்க வைக்க குருக்கள் அபிஷேகம் செய்யப்படவில்லை. அல்லது சொந்த கதை சோக கதையை சொல்வதற்கான இடம் இது அல்ல. அல்லது ஜோக் சொல்லி விடுகதை சொல்லி மக்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சிறு பலையிலே நீந்த செய்யக்கூடிய இடம் இது அல்ல. கதை சொல்வதற்கு வேறு இடங்கள் உண்டு, ஜோக்கு சொல்வதற்கு வேறு இடங்கள் உண்டு, விடுகதை சொல்வதற்கு வேறு இடங்கள் உண்டு. இந்த உன்னதமான திருத்தூயக இந்த திருப்பலி மேடை எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், அந்த முதல் வாசகம், 2ஆம் வாசகம், பதிலுரை பாடல், அல்லேலூயா நற்செய்தி வாசகம், இவற்றை விளக்கம் கொடுப்பதற்கானதான் புனிதமான இடம். அந்த இறை வார்த்தையை பிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உன்னதமான ஒரு கடமை குருக்களுக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு குருவானவன் இந்த 2வது உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, உன்னதமான வார்த்தை, மேன்மையான வார்த்தை. எதன் அடிப்படையிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைகள் விவிலியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது? இவற்றையெல்லாம் உணர்ந்து ஒரு குருவானவர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது 2 நிமிடங்கள் வராது, அதற்கான இடமும் இது அல்ல. அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த 2வது உன்னதமான அந்த நிலை இறைவாக்கு வழிபாடு. அடுத்து 3ஆவதுக்கு செல்லுகின்றோம், நற்கருணை வழிபாடு. இறைமகன் இயேசு தனது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அப்பம் ரசத்தின் வழியாக அந்த உன்னதமான புனிதமான ஜெபம் சொல்லுகின்ற பொழுது சாதாரண அப்பம் புனித அப்பமாக மாறுகிறது. சாதாரண திராட்சைப்பழ ரசம் இயேசுனுடைய திரு இரத்தமாக மாற்றம் பெறுகிறது. அப்ப பார்க்கின்ற பொழுது 3வது வழிபாட்டிலே அந்த இயேசுனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பிட்டு குருவானவர் கொடுக்கின்றார் இறைமக்கள். அப்ப 3வது வழிபாடு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்தம் இறை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. 4வது நன்றி வழிபாடு. இறைவன் என் பாவங்களை மன்னித்தார், அந்த திரு வழிபாட்டிலே என்னை பங்கெடுக்க செய்தார். அவர் வாழ்வு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையை கொடுத்தார், தனது உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். இந்த 3ஐயும் கொடுத்த இறைவனுக்கு கடைசியாக நான் செய்வது, இறைவா உமக்கு நன்றி. நன்றி வழிபாடு. அந்த நன்றி வழிபாடு எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்றால், சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது, அதுதான் கடைசி. ஆனால் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம், நன்மை வாங்கிய உடனே வீட்டுக்கு படையெடுத்து விடுகிறோம். செமினரில் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு ப்ரொஃபஸர், நன்மையை வாங்கிவிட்டு உடனடியாக ஆலயத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் யாருக்கு ஒப்பானவர் என்றால் யூதாஸ் காரியோத்.
அந்த யூதாஸ் காரியோத் என்ன செய்தான்? அப்பத்துண்டை பெற்றவுடனே அவன் வெளியே சென்றான். அந்த உன்னதமான அந்த விருந்திலிருந்து இறுதி உணவிலிருந்து வெளியே சென்றான். அவனுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல, மேன்மை தெரியல, இயேசுனுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அப்பத்தை பெற்ற அந்த 4வது வழிபாடு, நன்றி வழிபாடில் பங்கெடுக்காமல் செல்லக்கூடியவர்கள் அந்த யூதாஸ் ஒப்பானவர் என்று குறிப்பிட்டு, அப்ப பார்க்கின்ற பொழுது ஒரு திரு வழிபாடு, இந்த 4 உன்னதமான திரு வழிபாட்டிலே யாரெல்லாம் பங்கெடுக்கின்றார்களோ அவளுக்கு தான் அந்த இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய வரம் அனைத்தும் கிடைக்கும். மன்னிப்பு வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு, நன்றி வழிபாடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இறைமகன் இயேசு இதோ இந்த அவர் வசிக்கக்கூடிய வீட்டிலே இந்த திரு பீடத்திலிருந்து தனது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புது நன்மை உறுதி பூசல் பெற்ற பொழுது நாம் படித்த அந்த வினாக்கள், திவ்ய நற்கருணையிலே எழுந்தள்ளி இருக்கிறவர் யார்? இயேசுநாதர். அதிலே எப்படி எழுந்தருளி இருக்கிறார்? தம்முடைய திரு சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஆத்துமத்தோடும் தேவ சுபாவத்தோடும் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கின்றார். ஆகையால் தேவ நற்கருணை வாங்குகிற பொழுது என்ன வாங்குகிறோம்? நம்முடைய திவ்ய கர்த்தராகிய இயேசுநாதருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தேவ சுபாவத்தையும் வாங்குகிறோம். அதிலே அப்பம் கொஞ்சமாவது உண்டோ? அப்பத்தின் உருவம், ருசி, நிறம் முதலான குணங்கள் இருந்தாலும் அப்பம் இல்லை. அப்பம் என்னவாய் மாறிற்று? இயேசுநாதருடைய திருச்சரீரமாக மாறிற்று. அப்ப பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு உன்னதமான தனது உடலையும் தனது இரத்தத்தையும் இந்த திருப்பீடத்திலிருந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டே இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இது பார்ப்பதற்கு வெண்ணிற அப்பம். இந்த வெண்ணிற அப்பமானது எவ்வாறு மாற்றம் பெறுகிறது? குருவானவர் இந்த புனிதமான திரு பீடத்திலிருந்து அந்த புனிதமான ஜெபத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த வெண்ணிறை அப்பம், கோதுமையால் செய்யப்பட்ட இந்த அப்பம் இயேசுனுடைய திரு உடலாக மாற்றம் பெறுகிறது. அப்ப இயேசுனுடைய திரு உடலாக மாற்றம் பெறுகின்ற பொழுது இயேசுனுடைய உடல், இரத்தம், தேவஸ்வாவம் அனைத்தும் இவற்றிலே அடங்கியிருக்கும். எனவே இவை சாதாரண கோதுமை அப்பம் அல்ல, வெண்ணிற அப்பம் அல்ல. ஆனால் அதனுடைய உருவம், ருசி அனைத்தும் இருந்தாலும் அந்த புனிதமான ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது இயேசுனுடைய திரு உடலாக இந்த அப்பம் மாறுகிறது. அடுத்ததாக அந்த திராட்சைப்பழ ரசம், அவற்றை உயர்த்தி குருவானவர் அந்த புனிதமான ஜெபத்தை அவர் உச்சரிக்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது இயேசுனுடைய திரு இரத்தமாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுத்து நாம் அந்த புனிதமான அந்த இயேசுனுடைய அப்பத்தை நாம் பெறுகின்ற பொழுது வெறும் அப்பம் அல்ல, இயேசுனுடைய உடல், இரத்தம், ஆத்மம், தேவஸ்பாவம், இந்த 4 குணங்கள் அடங்கி இருக்கிறது அதில். அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறைமகன் இயேசு திருப்பலி வழியாக இந்த உன்னதமான தனது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். என்னை நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு நிலைவாழ்வு இல்லை. நான் கொடுக்கக்கூடிய இந்த உணவு நீங்கள் உண்ணக்கூடிய அந்த சாதாரண உணவை போன்றது அல்ல. பழைய ஏற்பாட்டிலே உங்கள் முன்னோர்கள் இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே மன்னாவை உண்டார்கள். ஆனால் அந்த மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய உணவை, இரத்தத்தையும் குடிப்பவர், உண்பவர் எப்பொழுதும் இறப்பு என்பதை இல்லை, நிலைவாழ்வு உண்டு என்று சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான இந்த திருப்பலியிலே வாழ்வு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையை ஒரு பக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்னொரு பக்கம் தனது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இந்த திருப்பலி வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். பல நேரங்களிலே இந்த திருப்பலியினுடைய மகத்துவத்தை நாம் உணர்வதில்லை. பூசை தானே பார்த்துக்கலாம்,
வீக் டேஸ் பூசையா, வார நாட்களில் தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும். ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குதா, பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த உன்னதமான திருப்பலியினுடைய அந்த மேன்மையை, மகத்துவத்தை, பரிசுத்தத்தை உணராமல் இதை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்த வாரம், அடுத்த வாரம், அடுத்த வாரம். இந்த உன்னதமான திருப்பலியினுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் உணரக்கூடிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் இந்த திருப்பலியை நாம் தள்ளி போட மாட்டோம். பூச பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. நினைச்சு பாருங்க, எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய இறைமகன் இயேசு அந்த இறை வார்த்தையும் இந்த உன்னதமான அப்பம் ரசத்தின் வழியாக தனது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எனக்கு உணவாக கொடுக்கின்றார். ஒருவேளை இவற்றுடைய மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் பரிசுத்தையும் உணர்ந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் இருந்தால், அது திருப்பலி வார நாட்களாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், அல்லது மற்ற பெருவிழாக்களாக இருக்கலாம், நான் அதை கடந்து போக மாட்டேன், அல்லது அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி தள்ளி போட மாட்டேன். 1000 வேலைகள் இருந்தாலும் சரி, 1000 நபரை நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் சரி, உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த உன்னதமான மேன்மையான மகத்துவமான பரிசுத்தமான அந்த இயேசுனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலியிலே பங்கெடுத்து அவற்றையின் உடலில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருப்பேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன? லைவ் டெலிகாஸ்ட், நேரலை. ஒரு ஆலயத்தில் திருப்பலி பார்த்து கொண்டு இருப்போம். சரி, ஓகே, அடுத்த கோயிலுக்கு பைபாஸ் போகணும், அங்கே பார்ப்போம் அந்த கோயில் எப்படி இருக்குது, அடுத்த கோயில் திருப்பலி. லைவ் டெலிகாஸ்ட். அந்த நேரலை திருப்பலியிலே நம்மால் இயேசுனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற முடியுமா? அந்த நேரலை திருப்பலி யாருக்காக? உடல்நலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆலயங்களுக்கு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், படுத்த படுக்கையாக நோயற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு, அவளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் நேரலை திருப்பலி. அது ஆசை திருப்பலி என்று குறிப்பிடுவார்கள். ஆலயத்துக்கு வருவது போல் அவள் உணர்ந்து அந்த திருப்பலியிலே பயபக்தியோடு இருப்பார்கள். நன்மை மட்டும்தான் பெற முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அனைத்து கத்தோலிக்க திருச்சபை குடும்பங்களிலே தொலைக்காட்சியிலும் திருப்பலி போட்டுவிட்டு மற்ற அனைத்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த உன்னதமான திருப்பலிக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மேன்மை, மகத்துவம் சுத்தமா இல்லை. பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நாம் என்னுடைய இல்லங்களுக்கெல்லாம், என்னுடைய வீட்டுக்கெல்லாம் தலை வீடு எது? இந்த ஆலயம், ஒவ்வொரு பங்கு ஆலயம். அதுதான் எனது வீட்டுக்கெல்லாம் தலை வீடு, முதன்மையான இல்லம். புனித பிரான்சிஸ் சவேரியர் இந்த திரு குடும்பத்தில் 530 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 530 குடும்பங்களுக்கெல்லாம் முதன்மையான வீடு இந்த பங்கினுடைய குடும்பத்தினுடைய இந்த பங்கு ஆலயம். இந்த பங்கு ஆலயக்கு வருகின்ற பொழுது இது எனது ஆலயம், எனது இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம். மதிப்போடும் மேன்மையோடும் இந்த புனிதமான ஆலயத்துக்கு வருகின்றோம் அவரது பிள்ளைகள். இயேசுவில் பிரியமானவர்களே, நேரலை தொலைக்காட்சியிலே இயேசுனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நேரலை திருப்பலியிலே வீட்டிலே அமர்ந்து கொண்டு கண்டு ரசிக்கின்றார்கள். வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவு? 500 மீட்டர் இருக்கிறோம், அல்லது 1 கிலோமீட்டர் தொலைவு தான் எல்லா வீடுகளும். இந்த இறைவனுக்காக வெறும் ஒரு 60 நிமிடங்கள் அல்லது 70-80 நிமிடங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னால் செலவழிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஆனவுடனே வாட்ச் டைம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எவற்றுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். 6 நாட்கள் என்னை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய அந்த இறைவனுக்கு என்னால் 60 நிமிடங்கள் 70 நிமிடங்கள் கொடுக்க முடியவில்லை. நான் பிஸி ஆகிவிட்டேன். பல்வேறு பணிச்சுமைகள் எனக்கு இருக்கிறது. இயேசுவா, திருப்பலியா, அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு மற்ற பணிகள் தான். ஒருவேளை இயேசு அப்படி நினைத்தார், எங்க
காரணம் திருப்பலியினுடைய இந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் நாம் உணர்வதில்லை. இறைமகன் இயேசு ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இந்த மண்ணக வீடு இந்த வாழ்வு முடிந்ததும் நான் விண்ணக வீட்டை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், உரிமையாக்கி கொள்ள வேண்டும், அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் திருப்பலி வழியாக. என்னை நட்சத்திர வாசகத்தில் மிக அழகாக குறிப்பிட்டு இருக்கிறார், என் சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் நிலைவாழ்வு இல்லை. அவர் சொல்லிவிட்டார், நீ விண்ணகத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா, என்னோடு நீ வாழ வேண்டுமா, என் முகத்தை பார்க்க வேண்டுமா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, அந்த வானதூதரோடு நீயும் ஒரு வானதூதராக இருக்க வேண்டுமா, நான் உனக்கு கொடுக்கின்றேன் வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த சதை இரத்தம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கெடுத்த அந்த உன்னதமான சதையை இரத்தத்தை உண்டு நீ வானக வீட்டை சொந்தமாக்கிக்கொள், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. எந்த இறைவனாவது இப்படி சொன்னதுண்டா? யாரும் கூறியிருக்க மாட்டான். ஆனால் எனது இறைவன், நமது இறைவன், நம்மை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய அந்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். என் திருப்பலியில் ஒரு 60 நிமிஷம் அல்லது வார நாட்களிலே ஒரு 40 நிமிடங்கள் செலவழி, என்னோடு இரு. என்னோடு இருந்து உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையும் எனது உடலையும் நீ பெற்றுக்கொண்டு உன் பணிகளை நீ செய், உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இயேசுனுடைய திரு உடல் திரு ரத்தம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வழியாக நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றார். எனவே இயேசுனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் நாம் உணர்வோம். சில இடங்களை பார்ப்போம், பூசையை சீக்கிரம் முடிங்க, ஒரு 20 மினிட்ஸ் போதும், அல்லது ஒரு 15 மினிட்ஸ் போதும். திருப்பலியை முடித்துவிட்டு மற்றவற்றுக்கு நாம் எவ்வளவு நேரத்தை நாம் செலவழித்துக் கொண்டே இருக்கின்றோம் சற்று யோசித்து பாருங்க. நம் வாழ்க்கையினுடைய அடித்தளம் ஆணிவேர் இந்த திருப்பலி. இந்த திருப்பலிக்கு நாம் எப்படி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இல்லை, மற்றவற்றுக்கு மணிக்கணக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். என் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் ஆணிவேர் இந்த நற்கருணை, இந்த திருப்பலி. ஆனால் இந்த திருப்பலியை புறந்தள்ளி விட்டு மற்றவற்றுக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருக்கின்றோம். இறைவன் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா, சந்தோஷம் அடைவாரா? திருப்பலியிலே பங்கெடுத்து விட்டு மற்றவற்றுக்கு நேரத்தை செலவிடுங்கள். இந்த இறைவன் மகிழ்ச்சி அடைவா, சந்தோஷம் அடைவா? எனது அன்பு மகன் மகள் இந்த உன்னதமான திருப்பலியில பங்கெடுத்து எனது உடலையும் இரத்தத்தையும் அவர் உண்டு உடலில் சுமந்து கொண்டு என்னோடு இணைந்து அவர் பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைவார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியினுடைய மேன்மையை மகத்துவத்தை உணர்வோம். இந்த திருப்பிடத்திலிருந்து இயேசு கொடுக்கக்கூடிய அந்த திரு உடல் திரு ரத்தம் அவற்றினுடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் உணர்ந்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரே
திருவேல் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வும் தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று கூறிய இறைமகன் இயேசுவிடம் நம் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு கொள்வதனால் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம் என்கிற ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர் பதட்டங்களாலும் குழப்பமான சூழல்களாலும் பொருளாதார மற்றும் எரிபொருள் நெருக்கடிகளாலும் அல்லரும் அவனியின் மீது உமது கண்களை திருப்பி உலக தலைவர்களுக்காகவும் எமது நாட்டு தலைவர்களுக்காகவும் தேவையான ஞானத்தை நல்கி அனைவருக்குமான நல்வாழ்வு மற்றும் அமைதி நோக்கி அவர்கள் எங்களை வழிநடத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு திருப்பலியும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் கிறிஸ்துவின் உடலிலும் பங்கு கொள்ளுதல் என்பதை உணர்ந்து தகுந்த தயாரிப்போடும் தூய உள்ளத்தோடும் நாங்கள் பங்கு பெறவும், நற்கருணை இல்லையேல் திரு அவை இல்லை, குருக்கள் இல்லையே திருப்பலி இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் குருக்களை மதித்து நடக்கவும் தேவ அழைத்தலை ஊக்குவிப்பவர்களாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்பதை உணர்ந்து எங்களது வாழ்வினை இறை வார்த்தை என்னும் அடித்தளத்தின் மீது கட்டி எழுப்பவும், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிற இறை வாக்குக்கேற்ப நற்கருணை பக்தி மூலம் உம்மோடு இணைந்து வாழ்கிற பேற்றினை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப சில தருணங்களிலே சூழல்களிலே தகுதியற்ற விதத்திலே உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு பருகிய தருணங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுகின்றோம். வரக்கூடிய காலங்களிலே உமது திரு உடல் திரு இரத்தத்தை நாங்கள் தகுதியான மனநிலையிலே உணர்வோடு அணுகி அவற்றை எங்கள் உடலில் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வழங்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உன் சொல்லின்
தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய் அதை தந்தேன் பலி பொருளாய் ஏற்பாய் என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய் பிற அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய் அனைவருக்கும் வாழ்வருள்வாய் உடல் பொருளாமே எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உமது நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்துள்ள நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அரும் அடையாளத்தின் விருந்தினால் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களுடைய அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினவு கூறி வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களையும் தூய ஆவியானவர் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோம் பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திருவை அன்னை நிறைவு பெற செய்திரலும். காலை வேலையிலையும் புனிதமான ஆலயத்திலே குழும் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். உயிர் தேடும் எதனுக்குடன் தொல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுன்னில் ஏற்றரிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாகி புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசோப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மோட்சையும் என்றென்றும் உமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திரு தூதர்களுக்கு முடிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பருக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வு. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் இன்றைய பேரு விழாவின் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக வாழ்வு கொடுக்கக்கூடிய எனது வார்த்தையும் எனது உடலையும் இரத்தத்தையும் நான் உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இவற்றை பெற நீங்கள் முன் வருகின்றீர்களா? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேரை பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலிவாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொன்னியும். திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். வார திருநாட்கள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று கிறிஸ்துவின் தூய்மைமிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழா. 8ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மரியம் தெரேசியா கன்னி மறைசாட்சி நினைவு நாள். 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித எஃப்ரம் திருத்தொண்டர் மறைவல்லுனர் நினைவு நாள். 11ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பர்னபா திருத்தூதர் நினைவு நாள். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மைமிகு இதயம் பெருவிழா. 13ஆம் தேதி சனிக்கிழமை புனித கன்னி மரியாவின் மாசற்ற திரு இதயம் நினைவு நாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் குடும்பத்திற்கு கூடிய புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை அடுத்த மாதம் நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அதற்கான நோட்டீஸ் புத்தகங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் திருப்பலி முடிந்த பின்பு அதை பெற்றுக்கொண்டு உங்களது அன்பிய குடும்பங்களில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி, அதைத் தொடர்ந்து கொடியேற்றமானது நடைபெறும். 6ஆம் தேதி திங்கட்கிழமை நவநாள் திருப்பலி. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி, அதனைத் தொடர்ந்து தேரானது நமது
வீதி வழியாக வலம் வர இருக்கின்றது. எனவே இந்த விழாவுக்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேன்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் கலந்து கொண்டு அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையை விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.